أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இஸ்லாமிய பொருளியல் என்றது இருக்குது, சந்தேகமே இல்லை. ஆனால் இஸ்லாமிய பொருளியல் என்பது ஒரு தனிநபர் லாபம், ஒரு சின்ன கூட்டு முயற்சி அல்லது ஒரு சாதாரண அளவுக்கு ஒரு கம்பெனி என்ற அளவுக்கு வருமாக இருந்தால் அது ஓகே. ஆனால் பேங்க் லெவலுக்கு போட்டி போடுற அளவில் இஸ்லாமிக் ஃபினான்ஸ் இல்லை. அதான் சொல்ல வரேன், முடிச்சிடறேன் சரியா. பேங்க் இப்போ இன்றைக்குள்ள பேங்கோட போட்டி போட பார்க்குறாங்களே, அதாவது இன்றைக்குள்ள வட்டி பேங்கோட போட்டி போடுறதுக்கு தான் இஸ்லாமிக் ஃபினான்ஸ் ஈக்குவலாக கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. வட்டி பேங்க் காரணம் அதான் ஓகே நல்லா அவனை எடுத்துக்கிறானே. இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை வேகமாக நன் முஸ்லிம்ஸ் கடைபிடிச்சேன்னா இதை மட்டும்தான், எதை பொருளாதாரத்தை மட்டும்தான். வேகமாக கொப்பி அடிச்சது ஒன்றே ஒன்று குற்றவியல் அதோ இதெல்லாம் இல்லை, ஃபைனான்ஸ் அவனுக்கு வழங்கிட்டு இதை விட இதில் லாபம் வைக்கிண்டு. எதில் இந்த செக்ஷனில் லாபம் இருக்கி மக்கள் மார்க்கம் என்ற பேரில் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, சேர்றாங்கிறதுக்காக வேண்டி. உங்களுக்கே தெரியும் ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் இஸ்லாமிக் கண்டவனெல்லாம் போடுறான். எல்லாம் போட்டு இஸ்லாமிக் கொண்டு வந்து போட்டு உரிச்சிட்டு பேத்துட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதனால் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் இல்லாமல் இல்லை. சுபஹானல்லாஹ், நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் எதையெல்லாம் எடுத்தாலும் சரி, கிதாபுல் புயோ வியாபாரம் சம்பந்தமான பாடம் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் என்ன செய்திருக்குது. ஆனால் இது இந்த இந்த எல்லா மக்களுடைய சொத்தை என்னட்ட போடுங்கன்னு சொல்கிற பேங்க் இருக்குது ஒதுங்குற இடம். இந்த மாதிரி ஒன்றுக்கு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் என்ற அடிப்படைகள் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அவங்களோட போட்டி போடுற அமைப்பில் இருக்காது, அது சந்தேகமே இல்லை. ஏனண்டா அதில் தெளிவாக சொல்லப்படுறது என்னடா, நஷ்டம் என்பது இல்லை. அதான் அந்த மக்கள்கிட்ட சொல்லப்படுற விஷயம். சுருக்கமாக சொல்கிறேன்டா, நஷ்டம் என்றது இல்லைன்னு சொல்லப்படுது. இதில் நஷ்டம் இருக்கேன்னு சொல்லப்படுது. நஷ்டம் இருக்கணும் மக்கள் வாராங்க அப்படின்னு அவன் பயன்படுத்துகிறான். யார் பயன்படுத்துகிறான்? வட்டி எடுக்கிறவன் பயன்படுத்துகிறான். நஷ்டம் இல்லைன்னு சொல்லி மக்கள் எடுக்கிறதே பெரும்பாடாக்குது. நஷ்டம் இருந்தே ஒரு குரூப் வருதுன்னா இதுக்கு நல்லா யூஸ் பண்ண போகிறது இஸ்லாம், வழங்கிட்டா. அதனால அவன் என்ன செய்கிறான், அதை நல்லா யூஸ் பண்ணுறான். நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இங்கே அப்படின்னு நல்லா யூஸ் பண்ணுறானே தவிர இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் ஒன்று இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் இஸ்லாமிக் ஃபைனான்ஸில் பேசக்கூடியவங்கள்ட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லை. நம்ம உட்காந்து பேசிக்கிறனால சொல்கிறோம், நிறைய கேள்விகளுக்கு உட்காந்து பேசினா பதில் இல்லை. முதல் கேள்வி அதான் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஏன் நீங்கள் அதாவது என்னது ப்ராஃபிட் ஷேர்னு போட்டிக்கிறீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர்னு போடுங்க. முதல் விஷயம், ப்ராஃபிட் ஷேர்னா போடுவாங்க, அப்போ தான் வருவாங்க. ரைட்டா, லாஸ் ஷேர் கடைசியில் தானே, அப்போ தான் வருவான். ப்ராஃபிட் ஷேர்னு போடுறது கேட்டால் சொல்கிறாங்கடா கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காதா. லாஸ் ஷேரை போட்டால் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடைக்கும். அப்போயே இஸ்லாமெண்ட் போடுறீங்க. கவர்மெண்ட் ஒன்று கிடைக்கலையா, நிர்பந்தம் இஸ்லாம் ஆகுமா? நிர்பந்தம் இஸ்லாம் இல்லை. எல்லா மக்களுக்குள்ள நிர்பந்தம் மாதிரி உங்களுக்கு நிர்பந்திக்கும்னு சொன்னால் இஸ்லாமிடத்தை பேசாமல் இருந்தால் என்னது நல்லது. மக்கள் இஸ்லாம்ன்றதுனால ஏற்கனவே பேங்க்குக்கு போகாதவன்லாம் அதுக்கு போயிட்டு இருக்கிறான். ஏற்கனவே பேங்க் வாசலே மிதிக்காத எத்தனையோ பேர் வந்து இஸ்லாம்ன்ற பேரில் வந்ததுனால அதுக்கு என்ன செய்கிறாங்க, இஸ்லாம்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரபல்யமான ஒரு பேங்க் இலங்கையில் பிரபல்யமான அந்த பேங்க்கில் உள்ள அதாவது இந்த மெயின் டிபார்ட்மெண்ட்ல பாரு, அவர் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே வட்டி கவர்மெண்ட் வட்டி பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகினவர் அது இருக்கிறார். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன இஸ்லாம் இருக்கும் அதில், விளங்கிட்டா? இப்போதான் ரிட்டையர்ட் ஆகிடனே உடனே இஸ்லாமிக் பேங்க்ல அவருக்கு கிடைச்ச என்ன பேங்க் அறிவு அவர்கிட்ட இருக்குதான். பேங்க் அறிவு அவர்கிட்ட இருக்கிறனால அவர் என்ன செஞ்சுக்கிறாங்க, அங்கே வச்சுக்கிறான். சும்மா ஒரு விளையாட்டு தான் என்ன செய்யுது நடந்துட்டு, அதில் ஒரு ஷேகை கொண்டு வச்சுக்கிறது. உண்மையிலே இவங்கெல்லாம் சேவைக்கு செஞ்சால் கூட பரவாயில்ல, நல்ல மக்கள்கிட்ட நல்ல பேர் வரணுமாக இருந்தால், உண்மையிலே மக்களுக்கு மத்தியில் பேங்கை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வருமாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், வந்துட்டு போகிற செலவு மட்டும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அல்ல அன்றைக்கு அந்த நாள் முழுசாக செலவாக தான் எடுக்கலாம். ஒருத்தருக்குரிய கூலி 25,000 30,000 விசிட்டுக்கு, விளங்கிட்டா 25,000 30,000 பணம் எடுக்கிறாங்க. அது எப்படி வந்து என்னது அது நடக்கலாம்? ஒரு எப்படி இப்போ அதாவது இஸ்லாமிக் கவர்மெண்ட் என்று சொல்லி பொருளியல் துறையில் என்னையே தெரிஞ்சு உலகத்தில் ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் ஒன்று இல்லை. பொருளாதாரத்தில் எங்கே இருக்குது இஸ்லாமிக் கவர்மெண்ட் ஒன்று? பொருளாதாரத்தில் இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தின இஸ்லாமிக் கவர்மெண்ட் உலகத்தில் எங்கே இல்லை? உங்களுக்கே தெரியும், நினைக்கிட்டா. அப்படி இல்லாத ஒன்று ஊக்கப்படுத்துறத கேள்வியாக நம்ம கேட்கலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, நான் வந்து வட்டியும் செஞ்சுட்டிக்கிறேன், வட்டிக்காரனுக்கு அனுமதி கொடுத்துட்டிக்கிறேன், எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துட்டிக்கிறேன். ஆனால் நான் முஸ்லீம். நான் என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அப்போ நீங்கள் இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் அது கேள்வியே இல்லை. நான் வட்டியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டிருக்கிறேன், நான் வட்டியை என்ன செய்கிறேன், ப்ரொமோட் பண்ணிக்கிட்டிருக்கிறேன். அதனால் இஸ்லாமிக் பேரில் நடைமுறையில் உள்ள இஸ்லாமிய பொருளியலை முழுமையாக நடைமுறைப்படுத்தின ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் இன்றைக்கு இல்லை. கன்ஃபார்ம் 100% அது உண்மை. முழுசாக நடைமுறைப்படுத்தினவங்க. அடுத்த நடைமுறைப்படுத்த சாத்தியமானு கேட்டால் அதுவும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். உதாரணமாக வந்து ஒரு முஸ்லீம் நாடு வந்து நான் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் என்ன செய்ய போகிறேன், நடைமுறைப்படுத்த போகிறேன்னா
என்னது அந்த நாட்டு மக்கள்கிட்டே பெரிய எதிர்ப்பு வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குமே. அவனுக்கு உலகத்தில் வேற எங்கேயும் போகலாத பிரச்சனை என்ன செய்யும், அவனுக்கு உருவாகும். அவனுக்கு அது யூஸ் பண்ண இல்லாது, இது யூஸ் பண்ண இல்லாது, அப்படி இப்படி என்று என்னது ஒரு உருவாகம் பண்ணுறேன். இப்போ அல்லாஹு அலம். எனவே இல்லை பேங்க் இஸ்லாம்னு போட வேணாம்னு சொல்கிறேன். நான் பாயிண்ட் சொல்கிற வழங்கிக்கிறோம். நீங்கள் பேங்கிங் ஃபெசிலிட்டிலையும் எனக்கு இவ்வளோ தான் செய்யணும்னா நீயே இஸ்லாம்னு போடுறாய். பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்லாமிய வங்கி அப்படின்னு சொன்னோம்னா அது அர்த்தம் வந்து மக்கள் இது இஸ்லாமிய அடிப்படையில் மார்க்க முரண் இல்லைன்னு நினைக்கிறாங்க. முஸ்லீம் செய்யக்கூடிய வங்கின்னு போடு, இஸ்லாமிய வங்கின்னு போடாத. ஒரு இது வந்து முஸ்லீம்களால் நடத்தப்படுறான், அவன் முஸ்லீம்களால் எத்தனையோ கம்பெனி நடத்தப்படுது, எத்தனையோ. இப்போ நான் கேட்குறேன், வியாபார ஸ்தலங்கள் இருக்குது, அங்கெல்லாம் இஸ்லாமிய வியாபார ஸ்தலம்டா போட்டிக்கிறாங்க, ஹலாலாக தானே விற்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் ஹலாலாக தான் விற்கிறான். இஸ்லாமிய துணிக்கடை யார் போட்டா? இஸ்லாமிய துணிக்கடைன்னு யாரும் போடலை. அங்கே போய் முஸ்லீம்கள் வாங்கலையா? வாங்கத்தான் செய்கிறான். இஸ்லாமிய காய்கறி கடை போடு, பண்ணிட்டா அப்போ இப்படி போடா. அதெல்லாம் அங்கே போடாமல் இஸ்லாமிய வங்கி இங்கேயே போட்டு வச்சுக்கிறேன். ஏமாத்துறானா இல்லையா? ஏமாத்துறான். வணங்கிட்டா. அப்போ முஸ்லீம் பாடசாலைன்னு போட்டோம். இப்போ இலங்கையெல்லாம் முஸ்லீம் பாடசாலைன்னு இருக்கு. ஏன் முஸ்லீம் பாடசாலைன்னு போட்டோம் என்றா, ஏற்கனவே உள்ள பாடசாலைகள் இஸ்லாமியம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இங்கே ஃபுல்லாக அபாயா நடைமுறைப்படுத்தலாம். என்ன இஸ்லாத்துடைய சட்டங்கள் எல்லாவற்றுக்கான வழிவகைகள் இங்கே இருக்குது. நீ டோட்டலாக விரும்பின மாதிரி நீ செஞ்சுக்க நம்ம அனுமதி தந்தா, நாங்கள் தான் மாற்றிக்கணும், நாங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர அவன் நீ விரும்பின மாதிரி செஞ்சுக்க, உன்னை மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் என்ன செய் நீ செஞ்சுக்க நம்ம அனுமதி தந்தது தான் அது. நாங்கள் அதுக்கு தேவையில்லாமல் இன்னும் போட்டிருக்கிறோமே தவிர அதையே இன்னும் முழுசாக கொண்டு வரல. அதனால் இஸ்லாமிய துணிக்கடை, இஸ்லாமிய காய்கறி கடை, இஸ்லாமிய சில்லறை கடை, இஸ்லாமிய வங்கி, வங்கின்னு போடு. இஸ்லாமிய வங்கி நேந்திரமாக போட்டாங்க திருப்பி எடுக்கிறது மக்களை. உண்மையை சொல்ல போனால் நிறைய ஏமாற்றுக்களும் இதுவும் நட. கன்செப்ட் வாரியாக ரிசர்ச் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். என்ன மக்கள் என்ன கொண்டு வந்து போகிறேன்னா கன்செப்டை பேசுகிறேன். எப்போ வந்தாலும் சரி இந்த கன்செப்ட் கூடுமா கூடாது. முதாரபா என்ற கன்செப்ட் இஸ்லாத்தில் இருக்குது, முஷாரகா இருக்குது, முராபகா இருக்குது, இஜாரா இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? சுப்ஹானல்லாஹ், ஒரு காரை விற்கிறதுல 3-4 விஷயத்தை நுழைச்சிக்கிற மக்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கார் வாங்க போனீங்கடா அதுக்குள்ளே முராபகாவும் இருக்குது, அதுக்குள்ளே இஜாராவும் இருக்குது, அதுக்கப்புறம் என்னது அல்ல கடைசியாக என்ன முடியும், அது அல் இஜார் அல் முன்தஹிபி தம்லிக், ரெண்டாம் கிஃப்டில் முடியுமா, ரெண்டாம் கிஃப்டில் முடியும். இப்படி குஜாதி குமந்திர பண்ணி ஒரு குலைச்சி கிளச்சி போட்டு சட்டத்தை உருவாக்கி வச்சு அதுக்கெல்லாம் சைனை பண்ணிட்டு வாரான். இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அடுத்த செய்ய பண்ணுங்க, அடுத்த செய்ய பண்ணுங்க, அடுத்த செய்ய பண்ணுங்க, அவன் பேப்பரை கொடுக்க சைனை பண்ணுறது, அவ்வளோதான். ஒரு முக்கியமாக இந்த துறையில் ஈடுபடக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறாரு, 10-15 வருஷமாக இஸ்லாமிக் பேங்கிங் ஃபீல்டில் ஈடுபட்டவன் கார் வாங்கிக்கிறான், காரோ வீடோ வாங்கிக்கிறார். அவனுக்கு என்னமோ பணத்து ரிட்டர்ன் கிடைக்காத ஒரு பிரச்சனையோ அல்லது பணம் கூட வந்த உடனே இவருக்கு கோல் அடிக்கிறான். எனக்கு இது இப்படி சப்ஜெக்ட் ஒன்று வந்து என்னென்னு எனக்கு விளங்கலை என்றாரா. யார்? 10-15 வருஷமாக யூகேல இஸ்லாமிக் பேங்க்கில் இருக்கிறாரு, அவன் வேலை செய்கிறான். அவனுக்கே கன்ஃபியூஸ், இது எப்படி கூடிச்சு, இது எப்படி குறைஞ்சிச்சு. அப்போ அதனால் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் ஒன்று இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் வட்டியோட போட்டி போட்டு நாங்கள் முன்னேறி முன்னுக்கு வந்துட்டோம் என்ற இதை காட்டி மக்களுடைய பொருளாதார விஷயத்தில் உண்மையை சொல்லப்போனால் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை விட்டு ஒதுங்கிக்கிறே நல்லது. நாளை மறுமையில மக்களுடைய எல்லா பண விஷயத்துக்குரிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய என்ன செய்யும் ஏற்படும். அதுதான் இதில் வந்து இந்த ஃபத்வா கொடுத்த எத்தனை பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க? வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால் எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்களே, அதில் வெளியே வராது. இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், வாபஸ் வாங்கின இன்ஃபர்மேஷன் வெளியே வராது, இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வர மாட்டாங்க அவங்க. அந்த பேரை வச்சு தான் என்ன செய்யுது, அந்த முஃப்தியில் ஃபத்வா கொடுத்துக்கிறார், அந்த முஃப்தியில் ஃபத்வா கொடுத்துக்கிறாரு, விளங்கிட்டா இந்த அறிஞர் ஃபத்வா கொடுத்துக்கிறாரு, கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம நம்பலாம். சவுதி அரேபியாவில் வந்து பொருளியல் சம்பந்தமாக பேசக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் யார் பேசினாலும் கன்செப்ட் ரீதியாக தான் என்ன செய்யலாம் பேசுகிறான். அவங்க யாரும் போய் உள்ளுக்கு போய் என்ன செய்யலை, நான் இதில் வேலை செய்கிறேன் அப்படின்னு. இப்போ சவுதி அரேபியாவில் ஹையா உலமா சபை இருக்கும். இவங்க யாருமே இது பேங்க்கில் கூலி எடுத்துகிட்டு என்ன செய்யலை, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு பங்கு தரேன், 20,000 தான் 30,000 இருக்கிறேன், அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை குறையுது. நம்பிக்கை குறையுதா? நீங்களே சொல்லுங்கள், நம்பிக்கை குறையுதா இல்லை? அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது, அவருக்கு அவர் வகிக்கிறதே அதாவது ரகாபா ஷராஇயா மார்க்க ரீதியான மேற்பார்வைக்கு தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு அமௌண்ட்டு போதுன்றக்குள்ள எங்களுக்கு அமௌண்ட்டு மனசில் வந்து நம்பிக்கையோட அமௌண்ட்டு குறையுதா? குறையலையா? குறையதான் செய்யுது. அதனால் வந்து அல்லாஹு ஆலம் கன்செப்ட் ரீதியாக பேசுகிற விஷயங்கள் கன்செப்ட் ரீதியாக பேசி கூடுமா கூடான்னு பேசலாம். ப்ராக்டிக்கலாக நிறைய என்னது ஏமாத்தும் போலி விஷயங்கள் தான் நடக்கிறது, சந்தேகமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.